அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ டைம் சேனலில் நான் தினேஷ்குமார். இன்னைக்கு வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்டினியூட்டி வீடியோன்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்கலாமா, இல்லை ஈவி ஸ்கூட்டர் வாங்கலாமான்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா எது லாபகரமாக இருக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எது நமக்கு வந்து திருப்பி லாபகரமாக இருக்கும்னு சொல்லி நான் டீட்டெயில்டாக போட்டிருந்தேன். ஸோ அதோட கன்டினியூட்டி வீடியோவாக இருக்க போகுது இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஈவி ஸ்கூட்டர் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு பேசிக்கான க்ரைட்டீரியா என்ன? நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு 1000 கிலோமீட்டர்னா 1500 கிலோமீட்டர் நமக்கு ரெகுலராக ரன்னிங் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நான் ஈவி ஸ்கூட்டர் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அப்படி முடிவு பண்ணிட்டீங்க இப்போ ஈவி ஸ்கூட்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு. அந்த ஈவி ஸ்கூட்டரோட விலை எனக்கு மார்க்கெட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,50,000 ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்குது. பிகாஸ் ஒரு நல்ல பிராண்டில் ஒரு நல்ல ஸ்கூட்டர் வாங்கணும்னா அந்த அளவுக்கு இருக்குது. எல்லா பிராண்ட்லேயுமே அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போது அந்த 1,50,000 நம்ம ஈவி ஸ்கூட்டர் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கவனிக்கணும்? பிகாஸ் ஏன்னா பேட்டரியில் 2-3 டைப் இருக்குது, டிரைவில் 2-3 டைப் இருக்குது. ஸோ இதில் நம்ம எதை வந்து நம்ம மெயினாக பார்க்கணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் ஆகிய எல்லாத்துக்கும் நன்றிகள். ஸோ வாங்க இந்த வீடியோவில் போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் என்னென்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவி ஸ்கூட்டர் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பேட்டரி டைப்பு, டிரைவ் டைப்பு இதெல்லாம் பொறுத்து தான் அந்த வண்டியோட ப்ரைஸிங்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் பெரும்பாலும் பெரிய பெரிய பிராண்டுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. சில விஷயங்களை ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ ஒரு பிராண்டுக்கு நீங்கள் வந்து ஈவி ஸ்கூட்டர் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த ஈவி ஸ்கூட்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் பேட்டரி. பிகாஸ் அந்த பேட்டரி வச்சு தான் அந்த வண்டியோட ரேஞ்சுங்கிறது வந்து இருக்குது. நான் காமனாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேட்டரின்னு சூஸ் பண்ணும் போதே முடிவு பண்ணிக்கோங்க 3 கிலோவாட் மினிமம் க்ரைட்டேரியாவை நீங்கள் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்லாம் பண்ணியிருந்தோம். நிறைய ஐக்யூப் பண்ணியிருந்தோம், சேடெக் பண்ணியிருந்தோம், C25 அந்த 2.5 கிலோவாட் பேட்டரி கூட நம்ம வந்து ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆன் ஆவரேஜாக பார்க்கும்போது 1 கிலோவாட்டுக்கு வண்டி வந்து டபுள்ஸில் நீங்கள் எக்கனாமியில் ஓட்டினீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் கொடுக்கும். நீங்கள் சிங்கிள்ஸுங்கும் போது 35 கிலோமீட்டர் அப்படி தான் அந்த மாதிரி தான் கவுண்ட்டில் வரும். ஸோ 1 கிலோவாட்டுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் தான் வந்து போகும். அப்படின்னா நீங்கள் 3 கிலோவாட் எடுத்திங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 80 கிராஸ் பண்ணி 90ங்கிறதாச்சும் ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 3 கிலோவாட்டுக்கு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2.2 கிலோவாட், இந்த 2 கிலோவாட் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஃப்யூச்சரில் என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் நீங்கள் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணும்னு நினைக்கும் போது அன்றைக்கி வந்து அந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து உதவாது. நம்ம 1,50,000 கொடுத்து வாங்கியிருப்போம். ஆனால் அந்த டைமில் அது உதவலைன்னா எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் மினிமம் சொல்கிறது பேட்டரியோட டைப்பை நான் சொல்லலை, அதோட கிலோவாட்டை வந்து மினிமம் ஒரு 3 கிலோவாட் ஆன் அண்ட் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மெயினான விஷயத்துக்கு வரும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பேட்டரியில் என்னென்ன டைப் ஆஃப் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லித்தியம் அயானில் வந்து பார்த்தீங்கன்னா LFP அப்படிங்கிற ஒரு பேட்டரி டைப் இருக்குது, NMC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி டைப் இருக்குங்க. ஸோ பெரும்பாலும் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஈவி ஸ்கூட்டர்லையும் இந்த 2 டைப் ஆஃப் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு NMC அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த NMC பேட்டரி வந்து நீங்கள் வாங்க போகிற ஈவி ஸ்கூட்டரில் அது இருக்குன்னா அதோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த NMC பேட்டரி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் ஐக்யூப் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தரில் சில வண்டிகளில் யூஸ் பண்ணுறாங்க. 450 சீரிஸ்லாம் NMC தான் யூஸ் பண்ணுறாங்க. பஜாஜ் சேடெக்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் இருக்கிற பிராண்ட்லாம் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் NMCயோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கனால NMC யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த NMCயோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சு வந்து நல்லா சாலிடாக இருக்குங்க. அதாவது இப்போ அவங்க 3 கிலோவாட் கொடுக்குறாங்களா, ஒரு கிலோவாட்டுக்கு 30 கிலோமீட்டர் போகுமா, 90 கிலோமீட்டருங்க அந்த இது வந்து கண்டிப்பாக போகும். பட் இந்த பேட்டரிக்கான இருக்கிற கேரக்டரிஸ்டிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வண்டியெல்லாம் அடிக்கடி வெயிலில் நிறுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேட்டரி வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகும். அதனால் கொஞ்சம் டீக்ரேடேஷன் வந்து நிறையவே நடக்கும். அப்புறம் இன்னொரு மெயினான விஷயம் சார்ஜிங் சைக்கிள்ஸ். இப்போ சார்ஜிங் சைக்கிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி வண்டி ஓட்டுறோம், சார்ஜ் தீருது, சார்ஜ் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சார்ஜிங் சைக்கிள் வந்து கவுண்ட் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் சார்ஜ் போடுறீங்கிறது கவுண்ட் ஆகிட்டே வரும். அதோட ஆவரேஜாக சார்ஜிங் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000லேருந்து 1500 தான் அதோட மேக்ஸிமம் சார்ஜிங். ஏன் மினிமமாக சொல்லணும்னா ஒரு 750லேருந்து அதோட சார்ஜிங் சைக்கிளே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 750 டைம் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, அந்த வண்டி வந்து ஒரு டைமுக்கு ஒரு 80 கிலோமீட்டர் போகுதுன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் மேலே வந்து அந்த கால்குலேஷன் வந்து பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுங்கிறது. அதுக்கு மேலே அந்த பேட்டரியோட டீஹைட்ரேஷன் சடனாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து 90 கிலோமீட்டர் கிடச்சிட்டு இருந்த பேட்டரி 80 ஆகும், 70 ஆகும். ஒரு கட்டத்தில் வந்து ஃபஸ்ட் கேஸாக 60-50ன்னு வரும்போது நம்மளால் அந்த நம்மளோட ரேஞ்சோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாது. அப்போ அந்த பேட்டரி வந்து நம்ம போயிடுச்சு, நம்ம மாற்றுறதுக்கான சுச்சுவேஷன் வந்து வரும். அப்போ தான் வந்து அந்த பேட்டரியோட விலை என்னங்கிறது
தெரிய வரும். பிகாஸ் ஏன்னா என்எம்சி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் 70,000 வரைக்கும் ஆன் அண்ட் ஆவரேஜாக வருது. பிகாஸ் டிவிஎஸ் ஐக்யூப்ல 3.5 கிலோவாட் என்எம்சி பேட்டரி கேட்டிங்கன்னா 70,000 வருது. பஜாஜ் எலக்ட்ரிக்கில் 68,000 வருது. ஸோ ஆவரேஜாக 70,000 நீங்கள் வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா என்எம்சி பேட்டரி வந்து 750லேருந்து 1000 1200 நீங்கள் வந்து வரைக்கும் சார்ஜிங் சைக்கிள் வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் யூசிங். நீங்கள் வெயிலில் நிறுத்துறீங்களா, இல்லை டெய்லி எத்தனை டைம் சார்ஜ் போடுறீங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் எதை யூஸ் பண்ணுறீங்களா. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிற வண்டியிலலாம் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த சைக்கிள்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் என்எம்சி பேட்டரியோட ஒரு கேரக்டர். இப்போ அதுவே இதுக்கு அடுத்தபடி எல்எஃப்பி பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சுசுகி இஆக்சஸில் வந்து அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பேட்டரியோட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த வண்டியோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா. ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு தான் அந்த பேட்டரி வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஏத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 கிலோவாட்டில் ரிஸ்டா ஏத்தர் ரிஸ்டாவில் 2.7 கிலோவாட் மாடலுக்கு, அதாவது பேஸ் மாடலுக்கு அவங்க எல்எஃப்பி பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்எஃப்பி பேட்டரி ஏன் நான் இதை வந்து ஹைலைட்டடாக சொல்கிறேன்னா, என்எம்சியை கம்பேர் பண்ணும்போது ஒரு படி மேலே, ரேஞ்சும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருக்கும். பட் என்எம்சி அளவுக்கு சாலிடாக இருக்காது. பட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, சார்ஜிங் சைக்கிள் அதில் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங்கே போட்டாலும் சரி, பட் மோஸ்ட்டாக யாரும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெகுலராக யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த பேட்டரியில் அந்த கரண்ட்டை புஷ் பண்ணி ஏற்றும். அப்படிங்கும்போது ஹீட் வந்து பேட்டரியில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால் லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக தான் சான்சஸ் இருக்குது. நீங்கள் நார்மல் சார்ஜிங்கில் போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்எஃப்பியோட பேட்டரி வந்து 1500லேருந்து 2000, அதாவது இதை விட கம்பேர் பண்ணும்போது சைக்கிள்ஸ் வந்து ஜாஸ்தி தான் சாலிடாக. ஸோ இதை வந்து எல்எஃப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு 1700 வரைக்குமே நம்ம வந்து ஆவரேஜாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ சார்ஜிங் சைக்கிள்ஸ் வந்து எல்எஃப்பியில் ஜாஸ்தி. பட் சுசுகி மாதிரி இஎக்ஸஸ்லாம் 2 லட்ச ரூபா விற்கிறாங்க. பட் ஏன் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஏத்தர் ரிஸ்டா வந்து பேஸ் மாடலே வந்து பார்த்திங்கன்னா 2.7 கிலோவாட் எல்எஃப்பி பேட்டரி 1,60,000 கிடைக்குது. ஸோ சுசுகி 2 லட்சம்னா 1,60,000 கொடுக்குறாங்க. நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி தான் ஆம்பியர் நெக்ஸஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்எஃப்பி பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வண்டியோட விலை எனக்கு தெரிஞ்சு 1,48,000 45 என்னமோ வரும். ஒரு 1,40,000க்கு அவங்களுமே எல்எஃப்பி பேட்டரி கொடுக்குறாங்க. 3 கிலோவாட் பேட்டரி பேக்கப்பில் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சார்ஜிங் சைக்கிள்லாம் ஜாஸ்தி, சேஃபரான பேட்டரி, அதாவது தீப்பிடிக்கிறது வந்து ஃபயரிங் வந்து இருக்கவே இருக்காது எல்எஃப்பியில். பட் என்எம்சியில் வந்து மேபி, அதாவது நல்லாவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க சீல்டு அந்த அளவுக்குலாம் பண்ணி பக்காவாக பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. மேபி ஏதோ ஒரு சான்சஸில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்எம்சி வந்து என்றைக்குமே வந்து கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது அது செகண்டரி தான். ஓகேங்க, பேட்டரியில் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா பேட்டரி வச்சு தான் நமக்கு ரேஞ்ச் இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிரைவ். இப்போ நம்ம பைக்லலாம் என்ன டிரைவ் இருக்குங்க, கியர் பைக்லலாம் என்ன இருக்குங்க, செயின் டிரைவ் வந்து இருக்குது. அதே ஸ்கூட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா சிவிடின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து பெல்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கியர் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ சிவிடிங்கிறது வந்து நம்ம ஸ்கூட்டிலலாம் பார்ப்போம். சேம் கான்செப்ட் ஈவிலையும் வரும்போது 2 டைப் ஆஃப் டிரைவ் இருக்குங்க பேசிக்காக. ஒன்று வந்து ஹப் வீல் டிரைவ்னு சொல்லுவாங்க, ஹப் மோட்டர் டிரைவ்னு சொல்லுவாங்க. வீல்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது வீலோட அந்த மோட்டரும் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து சுற்றும் ரியர் வீலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹப் மோட்டர் டிரைவும்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன எடுக்கணும்னா ஐக்யூப் எடுத்துக்கலாம். டிவிஎஸ் ஐக்யூப்ல வந்து அவங்க இன்னுமே ஹப் மோட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா வேரியண்ட்லையுமே, எல்லா பேட்டரி டைப்லையுமே. அதாவது எல்லா பேட்டரி டைப்னா 2.2 கிலோவாட்லேருந்து 5.2 கிலோவாட் வரைக்குமே அவங்க பேட்டரி ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்க யூஸ் பண்ணுறது ஹப் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹப் மோட்டர் வந்து வீலோட இருக்கிறங்காட்டி என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரேஞ்சு வந்து ஒரு மாதிரி சாலிடாக இருக்குங்க. அதாவது ரேஞ்சு வந்து மோட்டர் வந்து பவர் கன்சப்ஷன் வந்து ஓவராக எடுத்துக்காது. நீங்கள் என்ன தான் முறுக்குனீங்கனாலும் பவரும் அதே மாதிரி டீசெண்டான பவராக தான் இருக்கும். டார்க் அண்ட் பவர்லாம் டீசெண்டாக தான் இருக்கும். ஆனால் ரேஞ்சு வந்து உங்களுக்கு சாலிடாக ஓரளவுக்கு எப்பயுமே கிடைக்கிற அளவுக்கு மெயின்டைன் பண்ணும். அந்த மோட்டர் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஓடுனா இவ்வளோ ஓடும். இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு நாள் ஜாஸ்தியாக கிடச்சிட்டு ஒரு நாள் கம்மியாக கிடச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாது. சப்பு மோட்டர் வந்து ரேஞ்சு வந்து நல்லாவே இருக்கும். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீலில் தான் இருக்குது. ஸோ வீலில் இன்டகிரேட் ஆகிட்டு இருக்கனால வீலுக்கு இருக்கிற எல்லா ஷாக்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸை அதுவுமே அப்சர்வ் பண்ணும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஹப்பு மோட்டர் இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடோ இல்லை வந்து குடிங்குண்டான ரோட்லலாம் ரொம்ப விட்டு அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த மோட்ரு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மோட்ரு சப்போஸ் டேமேஜ் லைட்டாக அதோட கொஞ்சம் ஏதாவது அடி வாங்கிச்சுன்னா கூட சவுண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த விஷயம் நீங்கள் ஓகே ஷோரூமில் போய் வாரண்டியில் மாற்றிக்கலாம்னு போனீங்கன்னா வாரண்டியில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அது மேனுவல் டேமேஜில் வந்துடும். ஸோ ரிம்பில் அடித்து அந்த ஹப்பு மோட்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவங்க வாரண்டியும் கொடுக்க மாட்டாங்க. சரி நீங்கள் கை காசு கொடுத்தாச்சும் மாற்றலாம், நம்மளேயாச்சும் பே பண்ணி மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம பெட்ரோல் வண்டியிலலாம் என்ன பண்ணியிருப்போம், சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர்னு சொல்லி நம்மளோட ஆர்சி காப்பியில் வந்து இருக்கும்லங்க. அதே மாதிரி இவி ஸ்கூட்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து இவி ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேஸ் நம்பர், மோட்டர் நம்பர்னு மாற்றிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் இன்ஜின் கிடையாது, அதுக்கு பதிலாக தான் மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வந்து நம்மளோட ஆர்சி காப்பியில் வந்து இருக்கும். ஸோ ரெஜிஸ்டர்லேயும் ஆயிருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அந்த டைமில் நீங்கள் வந்து ஹப்பு மோட்டர் மாற்றுறீங்க அப்படின்னா லீகலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹப்பு மோட்டரோட நம்பர், அதாவது அந்த மோட்டர் நம்பரை
மறுபடியும் நீங்கள் ஆர்டிஓவில் போய் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லி மாற்றணும். பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த கேசஸும் பெருசாக வரல. பட் வந்தால் அவங்க இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே கூட உங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாமே வந்து வரும், உள்ளே வரும், கை காசும் போட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான மோட்டர்னு சொல்ல முடியாது. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வந்து ஹப் மோட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பெரிய லெவலில் ஸ்பீட் பிரேக்கர் இதெல்லாம் நார்மல் தான். பெரிய பெரிய பாட் ஹோல்ஸில் மட்டும் கொஞ்சம் பார்த்து விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு லைஃப் லாங் அது ஓடிட்டே இருக்கும். இன்னொன்று மெயினான விஷயம், அது சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸே பெரிய லெவலில் கிடையாதுங்க. ஜஸ்ட் அவங்க லூப் தான் பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி மட்டும் மோட்டரை மட்டும் அப்பப்போ வந்து இது பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக அது சும்மா லூப் மட்டும் அந்த ஷாஃப்ட்டுக்கு அடிப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஹப் மோட்டருங்கிறது ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து பெரிய லெவலில் தேவைப்படாது, செலவும் வைக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹப் மோட்டருக்குரிய இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அதுக்கு அடுத்த டிரைவ் போவோம். அதுக்கு அடுத்த டிரைவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிரைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஏத்தரில் இருக்கிற எல்லா மாடலுமே பெல்ட் டிரைவ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெல்ட் டிரைவ் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிட்டில் ஒரு மோட்டர் வச்சுருப்பாங்க. அதை மிட் டிரைவ் மோட்டர்னு சொல்லுவாங்க அதை இன்னொரு பேர்லையும். சேஸுக்கு நடுவில் மோட்டர் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு புள்ளி கனெக்ட் ஆகிருக்கும். அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வீலுக்கு வந்து பெல்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே பெல்ட் சிஸ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெல்ட் டிரைவ் மிட்டில் மோட்டர் வச்சுருக்காங்க. மோட்டர் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாகவே தாங்க இருக்கும். ஸோ மோட்டருக்குங்கிறது டெக்னிக்கல் ஃபால்ட் எதாவது வரலாம். பட் ஆனால் மேனுவலாக நம்மளால் அதுக்கு எதாவது இம்பாக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த விதத்துலையும் இம்பாக்ட் ஆகாது. பிகாஸ் சேஃபாக சேஸுக்கு நடுவில் இருக்காங்காட்டி. ஓகே, இதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த வண்டி ஓட்டும்போது ஒரு சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு அவ்வளோ பிளாஸ்ட் பவராக இருக்கும். இப்போ ஏத்தர்லாம் ஓட்டினவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா ஹப் மோட்டரை கம்பேர் பண்ணும்போது ஹப் மோட்டர் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது வந்து ஒரு கிறிஸ்பி அண்ட் ஷார்ப்பாக இருக்கும். அப்படியே நீங்கள் முறுக்குனீங்கன்னா வண்டி வந்து அவ்வளோ புல் பண்ணிட்டு போகும். ஸோ அதனால் பவர் அண்ட் டார்க் ஜாஸ்தி. அந்த மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ரேஞ்சு ஆப்வியஸாக கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அந்த ஹப் மோட்டரை விட இதுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் அந்த ரேஞ்சே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக ஓட்டினீங்க அப்படின்னா கூட ரேஞ்சு வந்து அப்படியே கிராஜுவலாக ட்ராப் ஆகிடும். பட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பவர் அண்ட் டார்க் தான். சரி, ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சர்வீஸ். பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 20,000 ஒன்ஸ் அந்த மாதிரி பீரியோடிக்கலாக நீங்கள் வந்து பெல்ட் வந்து மாற்றணும். ஸோ அது கட்டானாலும் சரி, தேஞ்சாலும் சரி, நீங்கள் எவ்ரி பீரியோடிக்கலாக மாற்றிட்டிங்கன்னா எப்பயுமே சேஃபாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் பெல்ட் ஏதாவது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக ஓட்டுற ஆள் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங்கை பொறுத்து தான் பெல்ட்டோட வியர் அண்ட் டியரும் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் பெல்ட் வந்து சம்டைம்ஸ் கட்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் டபுள்ஸில் போகிறீங்க, ஒரு நல்ல ஸ்லோப்பில் ஏற்றிட்டு இருக்கீங்க, பெல்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா கட்டாகிடும். அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த வண்டியை வந்து டோ பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா ரோட் சைடு அசிஸ்டன்ஸை தான் நீங்கள் வந்து எதிர்பார்த்து ஆகணும். ஸோ இந்த நெகட்டிவ் இருக்குது. அது போக பெல்ட்டு வந்து சேஞ்சிங் காஸ்ட், அதாவது எவ்ரி பீரியாடிக்கல் சர்வீஸில் அந்த பெல்ட் வர டைமில் அந்த பெல்ட்டுக்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 4000 வரைக்கும் இப்போ வருது கரண்ட்டில் சர்வீஸ்லாம் சேர்த்து. ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கான சார்ஜஸும் நீங்கள் வந்து ஆப்வியஸாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பவர் அண்ட் டார்க் சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே இருக்கும். ஓகே, இது ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு டிரைவ் இருக்குது. பிஎம்எஸ்எம் மோட்டர்னு சொல்லுவாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் சேட்டக்கு அப்புறம் ஹீரோ வீடா VX2 இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது கிட்டத்தட்ட சிமிலராக ஹப் மோட்டர் கூட சேர்ந்தது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வீலோட ஒரு சைடில் மோட்டர் வந்து இன்டிகிரேட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பஜாஜ் சேட்டக் பார்த்துருப்பீங்களா, ஒரு பக்கம் வீல் வந்து கொஞ்சம் பிளாங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் தான் மோட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த நார்மல் ஸ்கூட்டி மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் வந்து டீசெண்டாக இருக்கும், ரேஞ்சுமே டீசெண்டாக இருக்கும். இதுக்கு மிட்டில் வச்சுக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் அதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் டிரைவு, செகண்ட் வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்எம் மோட்டர் லைக் சேட்டக்கு இந்த மாதிரி இருக்கிற வண்டிக்கலாம். தேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படின்னா ரேஞ்சு வந்து சாலிடாக இருக்கும். பட் அதுவுமே இம்பாக்ட்னு வரும்போது ஓரளவுக்கு மோட்டரோட அட்டாச் ஆகிருக்கனால அதுலேயுமே வந்து இம்பாக்ட் வந்து நடக்க சான்சஸ் இருக்குது. நம்ம ரொம்ப ஹெவியாக அந்த தோட்டத்துக்குள்ளே அடிக்கடி ஓட்டுவீங்கன்னா இந்த ஹப் டிரைவும் பிஎம்எஸ்எம் மோட்டர் இந்த பஜாஜ் சேட்டக்கு அப்புறம் ஹீரோ வீடா VX2 இந்த மாதிரி இருக்கிற வண்டியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். பெல்ட் டிரைவ்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த விதமான ரோட்லையுமே நீங்கள் வந்து ஆஃப் ரோடில் ஓட்டிக்கலாம். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி பெல்ட் டிரைவில் டயரோட வியர் வந்து கொஞ்சம் குயிக்காகவே இருக்கும். ஏன்னா பவர் அண்ட் டார்க் நல்லாவே இருக்கிறனால டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000க்குள்ளேயே வந்து 10,000 மேக்ஸிமம் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான். ஆன்லைன் ஆவரேஜ் ஒரு 10,000லேயே வந்து ஒரு யங்ஸ்டர் ஓட்டுறாங்கன்னா டயர் வந்து பின்னாடி டயர் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஹப் வீல் டிரைவ்னா ஒரு 15,000 வரைக்கும் வரும். இதோட ஒரு 5,000 ஒரு 4,000 5,000 சேர்ந்து தான் வரும். பட் அதுவுமே வந்து டயர் வந்து சீக்கிரமாக தேய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அதே மாதிரி இதோட நெகட்டிவ் என்ன சொல்லிட்டாங்களா, அதே மாதிரி தான் ஹப் வீல்லையுமே டயர் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து சீக்கிரம் இறங்கிடும். பிகாஸ் மோட்டர் ஹீட்டு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ரிம்மில் தான் வந்து போகும். ஸோ டயரில் இருக்கிற ஏர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வீக் ஆகிடும். ரன்னிங்கில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரோட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த டிவி சைக்கிளாக பலூன் எஃபெக்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹப் மோட்டரில் வந்து இருக்குது. ஸோ ஈவியில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பெட்ரோல் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கும் போது இருந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் அந்த வண்டி வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி வண்டியில் இருக்கிற விஷயங்களும் இப்படி தான் மாறும். நீங்கள் இப்போ ஒரு ஹப் மோட்டர் இருக்கிற ஸ்கூட்டர் வாங்கிட்டிங்கன்னா
வாரத்தில் முதல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் காற்று அடிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹப் மோட்டர் இருக்கிற ஈவி வாங்குனீங்கன்னா, அடிக்கடி நீங்கள் ரெகுலராக ஒரு 40, 50 கிலோமீட்டர் ஓட்டுறீங்கன்னா, டெய்லி டெய்லி அடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு டயர் வந்து சீக்கிரமா ஒரு மாரி அந்த பலூன் எஃபெக்ட் மாரி ஆயிரும் அந்த ஹீட்னால. நைட்டு போய் நிறுத்திட்டு காலைல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க பங்க்ல போய் அடிச்சுட்டு போற மாரி தான் இருக்கும். இதுவே நீங்க பெல்ட் டிரைவ் ஸ்கூட்டர்னா ஹீட்டேங்கிற ப்ரொடியூஸ் நார்மல் ஸ்கூட்டர் மாரி தான். நீங்க ஒரு 10 நாள், 15 நாளுக்கு ஒரு டைம் நீங்க காத்தடிச்சீங்கன்னா கூட போதும். பட் தேய்மானம் அதில ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ இதுதாங்க. ஸோ நீங்க ஒரு 1,50,000 கொண்டு போயிட்டு ஒரு ஈவி ஸ்கூட்டர் பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது பேட்டரி, 2வது இந்த மாரி டிரைவ். நீங்க சிட்டிக்குள்ள தான் ஓட்டுவீங்கன்னா, தாராளமா ஹப் மோட்டர் எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பா தான் ஓட்டுறீங்க, கொஞ்சம் தோட்டத்துக்கு, இப்போ உங்க ஏரியால ரோடுலாம் கொஞ்சம் எப்பயுமே மோசமா இருக்குன்னா, மிட் டிரைவ் மோட்டார், பெல்ட் டிரைவ் போயிருங்க. ஸோ இதுதாங்க. ஸோ இந்த 2 விஷயம். நீங்க பேட்டரி எப்படி வாங்குறீங்க? டிரைவ் எப்படி இருக்கு? இத தாண்டி தான் அந்த ஸ்கூட்டரோட லுக்கு. ஸோ நீங்க அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ஹப் வீலா இருக்கு. நான் ஓட்டுறது தோட்டத்துக்குள்ள அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பின்னாடி பெரிய செலவு வைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது என்னோட கருத்துக்களா இருக்கு. ஸோ நான் வந்து டீட்டெயிலா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்க ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நான் அடுத்த வீடியோல நான் மென்ஷன் பண்றேன். மேலும் அத பின் பண்ணியும் கூட நான் வைக்கிறேன். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.